வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம், மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும். ரொம்ப டென்ஷனாக பேசுகிறது, எமோஷனாக பேசுகிறது, பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் சார்ந்த உறவுகளாக நம்ம ஒரு மனக்கலக்கங்கள், மனசில் ஒரு போராட்டத்தனமான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஏடாவடமாக கத்துறது திட்டதெல்லாம் இருக்கும். உங்கள் பையனுக்கும் உங்களுக்குமே ஒரு கிளாஷஸ், ஏடாவடமாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் தாயார் தந்தையாரால் நமக்கு ஒரு மனக்கலக்கங்களையும் மன காயங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நிலபலங்கள், வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அம்மா கிட்ட பேசும்போதும் அப்பா கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அவங்ககிட்ட வாக்குவாதம் வரும்போது நமக்கு ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் மகர லக்னமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த விஷயம் பார்க்கும்போது உங்களோட 5, 8ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது எதிராளிகள்கிட்டும் நிறைய ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் வரும். மற்றவங்க நம்மளை குழப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியினுள்ள ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வேறு யாரோ ஏதோ ஒரு உள்ள நம்மளை கேம் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்போது எந்த டெசிஷனும் எடுக்காமல் ஒரு வாரம் 10 நாள் கழித்து எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் நீச்சம் வரும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் அதிபதி 6ல் இருக்கும். பெருத்த லாபங்கள், பெரிய நல்ல ஒரு ரீதியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம வார்த்தையால் அந்த வாய்ப்புகளை தட்டி எழிஞ்சிருவோம். எனக்கு தேவையில்லை போடாடின்றோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலம். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தேசம், சூரியன் 7ல், சூரியன் கேது புதன் மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ், கண்ணாமலான்னு பேசிக்கிறது, ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தண்டத்தை கொண்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் முயற்சியில் விட்டுறாதீங்க. டெய்லி இந்த முயற்சிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் தான். அதுக்கப்புறம் எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் 6ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் கால்வலி, கொஞ்சம் ஒரு சில நேரங்கள் இரவு தூக்கம் இல்லாமல் உட்காந்து எதையும் நினச்சிக்கிட்டு குழம்புறதுக்கான வாய்ப்புகள்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் அதிபதி மற்றும் 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் இப்போ 5ல் இருக்கும்போது குழந்தைகளை நினச்சி சில நேரங்களில் கோவப்படுறது, குழந்தைகளும் நீங்களுமே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ சம்டைம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஐயோன்னு அடிச்சுப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக குரு தேசாபத்தியம். குரு உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தாலும் 6ல் உள்ள குரு உச்சமான குரு தொண்டை பகுதிகள் மற்றும் முகத்தில் சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸை ஏற்படுத்தும். சில நேரங்களில் ஏடாவிடம் பேசினாலையும் வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புனால் கொஞ்சம் வாயை அடக்குவது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அடிவயிறு சம்பந்தமான விஷயங்கள், அடிவயிறு கால் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் இந்த குரு நவர இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார், வக்கரமாக இருக்கும்பொழுது
பயங்கரமாக பேசிடுங்க, ஏடாகூடமாக பேசுகிறது, கொஞ்சம் எமோஷனாகி பேசுகிறது, பிடிவாதம் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து புதன் புத்தி வந்தாலும் புதன் வந்து 5, 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சிஸ், ஒரு டென்ஷன், குழந்தைகளால் ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து கேது கேது 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ், இவர் இப்படி பேசிட்டார், அவர் இப்படி பேசுகிறார், இந்த குழப்பத்தெல்லாம் தூக்கி போட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு போயிட்டே இருக்க ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி என்பது சுக்கிரன் வந்து 4, 9ஆம் அதிபதி 8இல் நீச்சமாக இருக்கும்போது அம்மா அப்பாவினால் நமக்கு ஒரு மனக்கலக்கங்கள், மனசில் வந்து ஒரு மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்தும், ஒரு விரோத தன்மையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்ன தெய்வமோ அதை வந்து ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு அமைதியான இடம்ன்றது ரொம்ப முக்கியம். பிடிச்ச தெய்வத்தை மனதார நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடையும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பிரதோஷம். பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் ஆனவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வர போகிறோன்னு தெரியல, நோய் வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும் ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைபு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள், யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லை பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி,
குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா குழந்தைகளால் ஒரு மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான இதுக்கு வந்து நான் சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்ல அப்படிலாம் வேணுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதி இருக்கும், அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகள் போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம், 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.